தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேப் அசிஸ்டன்ட், அதாவது ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி இந்த ஜாபை பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th +2 என்ன டிகிரி, டிப்ளமோ, பிகாம் எது படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் தான். இது பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 19,900 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்கள் ஸ்டார்டிங் சேலரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/6/2024, அதாவது அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், அந்த லிங்க் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சிலேருந்து நமக்கு இது வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன், இந்த இடத்துல இருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/5/2024, அதாவது 22ஆம் தேதி வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/5/2024, அதாவது நேற்று தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு எந்தெந்த ஜாபுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் டெக்னீஷியன் அண்டு லைப்ரரி அசிஸ்டன்ட், அதாவது அட்டஸ்டண்ட், இதுக்கு தான் உங்களுக்கு இந்த 3 ஜாபுக்கு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 23/5/2024. இதோட அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா 16/6, அதாவது அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அட்மிட் கார்டு எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலையில் உங்களுக்கு 90 மார்க்கு உங்களுக்கு பேசிக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜாபில் ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிலையோ, அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்க ஃபோன் நம்பர்லேயோ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கான அவைலபிள் ஜாப். போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து குரூப் பியில் வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் நியூட்ரிஷனோ அல்லது ஃபுட் ஃபவுண்டேஷனோ நீங்கள் முடிச்சிருந்தா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் 3 இயர் பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரியிலோ அல்லது கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜிலையோ நீங்கள் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 இதுக்கும் ஒரே சேலரி தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஐடி நீங்கள் இது படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு இந்த ஜாபை ப்ரொவைட் பண்ணுறாங்க. 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கே 12th முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50%, அதாவது 55% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
டெக்னீஷியன் 1 குரூப் சியில் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 19,900 ரூபாயிலேருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். 12th முடிச்சுட்டு இமீடியட்லி நீங்கள் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் 3யும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான். இதுக்கும் அதே சேம் சேலரி தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி கேட்டகரிக்கு 1, எஸ்சி கேட்டகரிக்கு 1, டோட்டலாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 12th நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 50% மார்க் எடுத்திருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் 3யில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th படிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் 1 இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான். 19,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18,000லேருந்து உங்களுக்கு 56,900 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அதாவது உங்களுக்கு சேலரி கிடைக்கும். 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, 50% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அட்டெண்டட் 2 கொடுத்துருக்காங்க, அதாவது 1 கொடுத்துருக்காங்க. குரூப் சி கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 8, ஓபிசிக்கு 1, இடபிள்யூ 5, எஸ்சி 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். ஃபஸ்ட்டு இந்த 3 கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா TA1, TA2, TA3 இந்த 3 கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுட் சயின்ஸு அப்படி இல்லையா கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி அல்லது வித் பயோடெக்னாலஜி இதெல்லாம் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் 1, டெக் 2, டெக் 3, டெக் 4, டெக் 5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸில் வந்து 55% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் 1, லேப் அசிஸ்டன்ட் 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் ஓகே. 10th வந்து நீங்கள் டோட்டலாக 50% மார்க் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்க கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமுக்காக எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது எக்ஸ் சர்வீஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் 1லேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க் ஃப்ரீயாக கிடைக்கும். 2 இயர்லேருந்து 4 இயர் வந்து கிடைச்சா 2 மார்க் கிடைக்கும். 4 இயர்லேருந்து 6 இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். 8 இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 5 இயர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் இவ்வளோ தான் மார்க் இருக்கும், இவ்வளோ தான் கொஷின் இருக்கும், 90 மினிட்ஸாக இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கும் உங்களுக்கு இவ்வளோ கொஷின் தான் இருக்கும் அப்படின்றதே இவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் ஆல் டிக்கெட், அதாவது நீங்கள் எக்ஸாம் ஹால் போகும்போது ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, ஸ்கூல் ஐடி கார்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் 40%, ஓபிசிக்கு 35%, எஸ்சி எஸ்டிக்கு இவங்க 35% கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனும் படித்து பாருங்கள், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கான பெனிஃபிட்டான இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பர்லேயோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th அண்ட் +2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.